ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகிமா பேசுகிறேன். இன்றைக்கி வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துக்கு நிறையா விசேஷங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறது எது அப்படின்னாக்கா நம்மளுடைய முருகப்பெருமானோட பிறந்த நாள் தான். முருகனுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிடலாம். எத்தனை தடவை எத்தனை நாள் நம்ம கதை கேட்டாலும் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் பிறந்த கதையை கேட்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தானே. முருகருடைய அவதாரம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னாக்கா தேவர்களின் குறைகளை போக்குறதுக்காகவும் சூரபத்மன் சிவனுடைய மகனால் மட்டும்தான் தனக்கு அழிவு ஏற்படணும் அப்படிங்கிற வரம் வாங்கினதுனாலையுமே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து சரவண பொய்கையில் தீப்பொறி விழுது. அந்த தீப்பொறியிலேருந்து 6 தாமரை பூக்கள் வருது. அந்த 6 தாமரை பூக்கள்லேருந்து 6 குழந்தைகள் வராங்க. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் பார்த்துக்கிறாங்க. அந்த 6 கார்த்திகை பெண்களுமே முருகனை சீரம் சிறப்பமாக வளர்த்துனதுனால அவங்களுக்கு வானத்தில் கார்த்திகை நட்சத்திரங்களாக அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, 6 முகமும் ஒரு முகமாக அணைக்கிறாங்க. அப்போ முருகனுக்கு 6 முகம் அப்படிங்கிற பேர் வருது. அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமான் ரொம்ப ஜோராக வளர்றாரு. அதுக்கப்புறம் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பார்வதி தேவி சக்தி வேலை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூருக்கு போய் சூரபத்மனை வதம் பண்ணலை, அவனை மன்னித்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. பகைவருக்கும் அருளும் குணம் யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு தான் இருக்குது. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறையா கோவில்களில் தேரோட்டம் நடக்கும். நம்மளுடைய திருச்செந்தூர்லேயும் சத்ரு சம்ஹார பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் தான் நம்மளுக்கு இப்போ சத்ரு. அந்த வியாதிகளில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லோரும் எப்போவும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் அன்னைக்கு எது கேட்டாலும் கொடுக்குற நம்மளுடைய முருகப்பெருமானை வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.